டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவை விட்டு ஐரோப்பா இனி பிரிந்து செல்ல வேண்டும் என்பதில் தயக்கம் காட்டக்கூடாது என்று சர்வதேச ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தமும் டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொண்ட விதங்களும் சர்வதேச ராஜதந்திர விவகாரங்களையும் நேட்டோவையும் ஐரோப்பாவையும் முற்று முழுதாக சிதைப்பதில் வெற்றி பெற்றிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கும் வேலைகள் அவருடைய அரசியல் அறிவினுடைய போதாமையும் சரியான ராஜதந்திர வியூகங்களை அவர் விளங்காமலும் ஒரு சாதாரணமான வர்த்தகராக இருந்து அகில உலகத்திற்கு தலைமை தாங்குவதாக தானே தம்பட்டம் அடித்துக் கொண்டது எத்தகைய பெரிய அவலங்களை உருவாக்கி இருக்கின்றது என்பது இன்று உலக நாடுகளில் உடைந்து சிதறி கிடக்கின்ற உலக ஒழுங்கினுடைய வடிவத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. இதை மாற்றியமைக்கலாம் என்றால், ஐரோப்பாவை புதுவழி கொண்டு செல்லலாம் என்றால், ஐரோப்பிய தலைவர்கள் அப்படி ஒன்றும் டொனால்ட் ட்ரம்பை விட ஆளுமையோ அரசியல் அறிவோ பின்னணியோ அதிகமாக கொண்டவர்கள் என்று கூறுவதற்குரிய எத்தகைய செயல்முறைகளையும் அவர்கள் முன்வைக்காமல் இருப்பதும், அவ்வாறு நம்புவதற்குரிய நடத்தைகள் அவர்களிடம் இல்லாமல் இருப்பதும் ஐரோப்பாவில் வெளியே சொல்ல முடியாத ஊமை இரகசியமாக இருக்கின்றது. இவற்றை போட்டுடைக்கின்ற சர்வதேச விவகாரங்கள் கேட்டிருக்கும் கேள்விகளே இந்த செய்தியில் இடம் பிடிக்கின்றன. ஐரோப்பா இப்பொழுது அமெரிக்காவை கைவிட்டு சொந்த வழியில் நடப்பதற்கான தருணம் தான் ஈரானுடன் அமெரிக்கா செய்து கொண்ட ஒப்பந்தமாகும். ஈரான் போருக்கு வர மறுத்த ஐரோப்பா இனிமேலும் தாமதிக்க முடியாத ஒரு நிலை வந்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வீழ்ச்சி ஐரோப்பாவிற்கு இனி பெரும் பொறுப்பு இருக்கின்றது என்பதை உலக அரங்கில் உணர்த்தி இருக்கின்றது. உக்ரைன் போரையும் ஈரான் போரையும் நிறுத்தக்கூடிய இன்றைய உலக சக்தி ஐரோப்பா தான் என்பதை ஐரோப்பாவே கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதும் கண்டுபிடிக்க விரும்பாமல் இருப்பதும் இன்றுள்ள பிரச்சனையினுடைய ஆணிவேராக இருக்கின்றது. இது ஐரோப்பா நடக்க முடியாத அளவிற்கு அதனுடைய கால்களில் ஏறி இருக்கின்ற பெரிய ஆணியாக இருக்கின்றது. இதை இழுத்து வீச ஐரோப்பிய தலைவர்களினால் முடியவில்லை. ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய 3 வல்லரசுகளும் இணையுமாக இருந்தால் இந்த பிரச்சனையை அவர்களால் தீர்க்க முடியும். ஆனால் அதற்கான ஆளுமை மிக்க தலைவர்கள் அங்கே இல்லை என்பதுதான் இந்த காரியங்கள் நடைபெறாமல் இருப்பதன் காரணமாகவும் இருக்கின்றது. உதாரணமாக, உலகத்தால் நிராகரிக்கப்பட்ட ஜெர்மனியினுடைய கதை. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் 5 நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது. அதுபோல தனக்கும் வீட்டோ அதிகாரம் வேண்டும். ஆனால் நிரந்தர உறுப்பினர் பதவி அல்ல, தற்காலிக நியமனம் ஒன்றை வழங்கி 5+1 வல்லரசுகள் என்று இருப்பது போல ஜெர்மனியையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்பு சபையின் உள்ளே நிரந்தர உறுப்பினராக செல்வதற்காக ஜெர்மனி கொண்டு வந்த பிரேரணையை உலக நாடுகள் தூக்கி வீசி ஜெர்மனியினுடைய முகத்தில் ஓங்கி அடித்திருக்கின்றன. இப்படி தூக்கி வீசுவதற்காக அவர்கள் சொன்ன காரணங்களில் நியாயம் இருக்கின்றது. ஜெர்மனியை ஒரு ஹைப்போகிரிட்டிக்கல் நாடு என்று இவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இரட்டை வேடம், இரட்டை நாக்கு கொண்ட ஒரு நாடாக இருப்பதனால் அவர்கள் இத்தகைய உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று உலக நாடுகள் கூறுகின்றன. அப்படி என்ன தவறை அவர்கள் இழைத்தார்கள்? உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு பொருளாதார தடை விதித்து ஒரு நீதியின் காவலர்கள் போல காட்டிக்கொண்டார்கள். அமெரிக்காவினுடைய ஈரான் போரில் வாய்ப்பொத்தி மௌனமாக இருந்தார்கள். காசா போரில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கினார்கள். உக்ரைன் போரில் ரஷ்யாவை எதிர்த்த இவர்கள் காசா போரில் இஸ்ரேலை எதிர்க்க தவறிவிட்டார்கள். எனவே இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்கின்ற இரட்டை நாக்கு பேர்வழிகள் என்பதனால் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபைக்குள் வருவது மட்டுமல்ல, அதன் தற்காலிகமாக உறுப்பினராக கூட இவர்கள் இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது ஜெர்மனியினுடைய வெளிநாட்டு கொள்கைகளுக்கு விழுந்திருக்கின்ற அடி. இதற்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை அந்த கட்டுரை கூற பயப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் இருக்கின்ற 4 முக்கிய அமைதி ஆராய்ச்சி நிறுவனங்கள் வெளியிட்ட ஆய்வில் டொனால்ட் ட்ரம்ப், புட்டின், நெட்டன்யாகு
நெதன்யாகு ஆகிய மூவரும் போர்க்கால பிரபுக்கள் மனோநிலையில் நடக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தான் போர் போல இப்பொழுதும் அவர்கள் போர்களை நடத்தி கொண்டு மற்றவர்களை மட்டமாக கருதி அடித்து வெல்லலாம் என்கின்ற மேட்டிமைத்தன பிரபுக்களினுடைய மனோநிலையுடன் இருக்கின்றார்கள். இந்த மனோநிலை அறிவு மறுமலர்ச்சி வளர்ச்சி அடையாத அரத பழைய ஒரு மனோநிலை. இதை மறுத்து களமிறங்க வேண்டிய தேவை ஐரோப்பாவிற்கு இருக்கின்றது. ரஷ்யா அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்திற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து மிடில் பவர் என்று கூறப்படுகின்ற ஒரு சக்தியை உருவாக்கி இணைந்து உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கு வழி இருந்தும் தலைமைத்துவத்தினுடைய ஆளுமை இல்லாத காரணத்தினால் இது தெரிந்தும் அவர்கள் செய்யாமல் இருக்கின்றார்கள். மேலும் சீனாவை எதிரியாக நினைத்து தேவையில்லாமல் குறைக்கின்றார்கள். வீட்டின் வாசலில் இருக்கும் நாய் எஜமானிடம் இருந்து ஏதாவது எலும்பு துண்டுகள் கிடைக்கும் என்று நினைத்து நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரியாமல் குறைத்து கொண்டே இருக்கும். இதுபோல சீனாவை பார்த்து ஐரோப்பா அடிக்கடி குறைத்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்கும் அமெரிக்க எஜமானிடம் இருந்து சில எலும்பு துண்டுகளை வாங்குவதற்கும் சீனாவுடன் ஐரோப்பா உறவாக இருக்க வேண்டியதே மிக முக்கியம். ஏனென்றால் சீனாவினுடைய மின்சார கார்கள் ஐரோப்பிய வர்த்தகத்திற்கு எதிரானது என்று கூறுகின்றார்கள். அது ஒட்டுமொத்த ஐரோப்பிய வர்த்தகத்திற்கும் எதிரானது அல்ல, ஜெர்மனியினுடைய வோக்ஸ்வேகன் கார் கம்பெனிக்கு எதிரானது என்பதுதான் உண்மை. ஜெர்மனியினுடைய வோக்ஸ்வேகன் கார் கம்பெனி தன்னை நன்கு சீர்திருத்தி கொள்ளாமல் சக்கட்டை நிலையில் தொடர்ந்து வீழ்ச்சியடைவதற்கும் சீனாவினுடைய மின்சார கார்களுடன் போட்டி போட இயலாமல் இருப்பதற்கும் சீனா பொறுப்பல்ல. திறமை உள்ளவருக்கு இடம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்ற ஐரோப்பா இந்த இடத்தில் சீனாவிற்கு வரியை விதிக்க வேண்டிய தேவை இல்லை. சீனாவுடனான உறவை மேம்படுத்துவதே சரியானது. யாருடைய பொருட்கள் திறமையானதோ, நல்லதோ, மலிவானதோ அதில் புதிய வர்த்தக ஒழுங்கை ஏற்படுத்த வேண்டும். பழைய முறையில் தடுப்பதனால் ஒரு புதுமையினுடைய வரவை தடுக்க முடியாது என்பதை ஐரோப்பா விளங்க வேண்டும். சரி, இந்த விவகாரங்கள் இருந்தாலும் ஐரோப்பிய மக்களினுடைய மனோநிலையாவது இந்த தலைவர்கள் கவனத்தில் எடுக்கின்றார்களா என்றால் அதுதான் இல்லை. ஐரோப்பாவில் இப்பொழுது அமெரிக்காவிற்கு ஆதரவு வெறும் 11% மட்டுமே இருக்கின்றது. முன்னர் அமெரிக்கா என்றால் எண்ணெயுடன் ஓடுகின்ற ஐரோப்பிய மக்கள் இப்பொழுது அமெரிக்கா எண்ணெய் என்று கூறினாலும் கூட ஆளை விடடா சாமி என்று ஓடுகின்ற நிலையில் இருக்கின்றார்கள். வெறும் 11% ஆதரவு மட்டும்தான் அமெரிக்கா எங்களுடைய நண்பர் என்று கருதுகின்ற நிலையில் இருக்கின்றது. கிரீன்லாந்து விவகாரத்தில் கிரீன்லாந்தை கைப்பற்ற டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்த பொழுது 22% இருந்த அந்த ஆதரவு உடனடியாக மேலும் 11% வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. எனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட அமெரிக்காவை தோளில் சுமக்க வேண்டிய தேவை என்ன இந்த தலைவர்களுக்கு என்ற கேள்வியும் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அணு ஆயுத குடையானது ஐரோப்பாவிற்கு பாதுகாப்பா இல்லையா என்பதை சரியான விவாதமாக ஐரோப்பா நடத்தவில்லை. அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகளை நிறுத்துவதனால் நாங்கள் அணுகுண்டுகளை செய்ய தேவையில்லை என்ற நிலைக்கு ஐரோப்பா எடுத்த ராஜதந்திரம் இன்று பிழையாக வந்து நிற்கின்றது. அமெரிக்காவின் அணுகுண்டுகளும் இருக்கட்டும், ஆனால் அதற்கு அருகே நமது அணுகுண்டுகளும் நிற்கட்டும். நாளை அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டுகளை எடுத்து செல்லுமாக இருந்தால் அன்று நாங்கள் முதலில் இருந்து ஆரம்பிக்க முடியாது என்கின்ற அறுவரி பிள்ளையினுடைய பாடத்தை கூட படிக்காமல் ஐரோப்பிய தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை இன்று பேச ஆள் இல்லாமல் இருக்கின்றது. இதற்கு காரணம் அமெரிக்கா அணுகுண்டுகளை நிறுத்தியது ஐரோப்பா அணுகுண்டை செய்யாமல் தடுப்பதற்காகவா என்ற கேள்வியை இன்று வரை எந்த ஊடகவியலாளரும் ஐரோப்பாவில் கேட்கவில்லை என்பதை மறந்துவிட முடியவில்லை. எனவே இதுவும் ஐரோப்பாவினுடைய பலவீனமாகத்தான் இருக்கின்றது. இதைவிட போர் விமான உற்பத்தியில் இப்பொழுது பிரான்சிற்கும் ஜெர்மனிக்கும் இடையே பெரும் முறுகல் வெடித்திருக்கின்றது. அதை கூட பேசி தீர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை ஆய்வாளர் கிளாடியா மேயர் சமீபத்தில் தி நியூயார்க் டைம்ஸிற்கு கூறிய பேட்டியில் டொனால்ட் ட்ரம்பினுடைய தன்னிச்சையான முடிவுகளும் சர்வதேச சட்டங்களை மதிக்காத போக்குகளாலும் நேட்டோ நம்பகத்தன்மையை இழந்து போய்விட்டது, அதன் நம்பகத்தன்மை எப்பொழுதோ சிதைந்து போய்விட்டது என்று கூறியிருந்தார். ஆனால் இது அல்ல உண்மையான கருத்து. நேட்டோ என்பது இப்பொழுது இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. அடிக்கடி மாநாடுகளை நடத்தி டொனால்ட் ட்ரம்பை டேடி என்று கூறுகின்ற அளவிற்கு மேல் நேட்டோ ஒன்று இருப்பதாக மற்றவர்களுடைய மனதில் இல்லை என்பதை நேட்டோ தன்னளவில் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் இங்கிருக்கும் பலவீனமாக இருக்கின்றது. ஐரோப்பாவின் இத்தகைய பலவீனங்களினால் தான் இன்று உலகம் இத்தகைய பலவீனமான நிலைக்கு மாற வேண்டி வந்தது. 2 பெரும் உலக யுத்தத்தை நடத்திய இதய பூமியாகிய ஐரோப்பா
ஐரோப்பா தன்னுடைய கடமையை முன்னெடுக்க முடியாமல் இருப்பதற்கு இவைகளெல்லாம் 1, 2, 3 என்று பெரும் தடையாக இருப்பதை அந்த ஆக்கம் சுட்டி காட்டுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.